அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உருகி உருகி காதலிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் கணவன் மனைவியும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை நீங்க பயன்படுத்தாதீங்க. எந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அல்லது கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா, நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட சரியா இன்டராக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அல்லது எந்த ஒரு காரணமும் இல்லாம உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க கரெக்டா பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை உருகி உருகி காதலிக்க தொடங்குவார். உங்களுடைய உண்மையான அன்பையும் காதலையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்க கூட அதிகமான நேரம் செலவிடணும், உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ற உணர்வு அவங்களுக்குள்ள தோணும். திரும்பவும் சொல்றேங்க, கணவன் மனைவி மற்றும் உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய காதலர்கள் மட்டும் தான் இதை பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல அதீதமான சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் பயன்படுத்த போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். வேற எந்த மொழியிலையும் இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும் தான் இதை நீங்க சொல்லணும். ரொம்ப சிம்பிளா இருக்கும், எல்லாராலையும் சொல்ல முடியும். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சில முறைகள் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய ஆழ்மனதில் ரொம்ப சுலபமாக இந்த வார்த்தை பதியும். ஒன்ஸ் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த வார்த்தை பதிந்தவுடன் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாது. குறிப்பாக லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை பயன்படுத்தும் பொழுது கவலை, ஏக்கம், சோகம், எதிர்பார்ப்பு மனநிலைன்னு இந்த மாதிரியான உணர்வு நிலைகள் இருக்கக்கூடாது. குறிப்பாக கோபமோ வெறுப்புணர்ச்சியோ இருக்கவே கூடாது. நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எந்த அளவுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள்னு ஒரு மாதத்திற்கு 30 டேஸ்க்கு கண்டினியூஸா இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். குறைந்தபட்சம் 20 மினிட்ஸ் நீங்க சொல்லலாம், அதிகபட்சமாக half an hour கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் 30 டேஸ்க்கு எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருக்கிறதுனால எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெண்களாக இருந்தாலும் பிரேக் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 30 டேஸ்க்கு கண்டினியூஸா சொல்லணும். ஒரே ஸ்டெச்ல 20 நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. டைம் இருக்கிறவங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா காலையில ஒரு 10 நிமிடம், சாயங்காலம் அல்லது இரவு நேரத்துல ஒரு 10 நிமிடம்னு நீங்க பிரிச்சு கூட சொல்லலாம். 5 நிமிடங்களா கூட நீங்க 4 முறை ஸ்பிளிட் பண்ணி சொல்லிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு நீங்க 20 நிமிடங்கள் சொல்லி இருக்கணும். அதிகபட்சமாக அரை மணி நேரம் சொன்னால் போதும். கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடையும் சேர்க்க வேண்டாம். ஒரே நேரத்தில் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு எதிர்ப்பு அலை உருவாகும், அது ஆப்போசிட் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ நீங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலே போதும், அதிகபட்சமாக 2 மெத்தட் பயன்படுத்தலாம். 100% நம்பிக்கை மற்றும் பாசிட்டிவான மைண்ட் செட், இந்த 2 விஷயம் இருந்தாலே போதும், இந்த மெத்தட் உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு டிராப் சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. தைரியமா முழு நம்பிக்கையோட இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை 30 டேஸ்க்கு பயன்படுத்தணும்னு இருந்தாலும் கூட 7 நாட்கள்லயே ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 7 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும். ஈவன் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் கூட 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நடுவுல டிராப் பண்ணிட கூடாது. சூட்சமமான ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்றத அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரியாம பாத்துக்கணும். அந்த நபர் நீங்க விரும்புற மாதிரி உங்க கூட பழகினதுக்கு பிறகும் கூட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. சரி வாங்க அந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, பிரிங் ஜாஸ்மின் நவ். அவ்வளவுதாங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு அதீதமான ஆற்றல்கள் இருக்கு. திரும்பவும் சொல்றேன் பாருங்க, பிரிங் ஜாஸ்மின் நவ். பிரிங்
ஜாஸ்மின் நவ். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா பிரிங் ஜாஸ்மின் நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி பிரிங் ஜாஸ்மின் நவ். அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்க சொல்லணும். நான் நிறைய வீடியோஸ்ல நேம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை எந்த பெயரை சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களா இருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமா எந்த பெயர்ல கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்ங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் அல்லது வாய் விட்டும் சொல்லலாம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நபர் உங்கள் கூட தான் இருக்காங்கன்ற சந்தோஷமான மனநிலையில் சொல்லணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்க பக்கத்திலேயே அவங்க இருக்காங்கன்ற அந்த மைண்ட் செட்ல இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த நபர் கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றது மட்டும் தான் உங்களுடைய வேலை. மற்ற வேலைகளை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் நான் சொல்ற மிகவும் சூட்சமமான ஒரு விஷயம், டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ற நேரத்துல மட்டும் தான் அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி நீங்க நினைக்கணும். மற்ற நேரத்துல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பிடுங்க. எந்த அளவிற்கு உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா ரிசல்ட் கிடைக்கும். ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொன்னதற்கான காரணம், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஒரு வகையான வசிய வார்த்தை. பொதுவாகவே சில சக்தி வாய்ந்த வசிய வார்த்தைகளை கணவன் மனைவி மற்றும் உண்மையான காதலர்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும். சோ அதனால தான் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை பயன்படுத்த வேண்டாம்னு நான் சொன்னேன். ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலை புரிய வைக்கிறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய காதல் உண்மையாக இருக்கிற பட்சத்துல அந்த காதலை புரிய வைக்கிறதுக்கு நம்ம சேனல்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ரெகுலரா நம்ம சேனல்ல பார்க்கறவங்களுக்கு தெரியும். அதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்த மெத்தட் அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும். கணவன் மனைவி மற்றும் ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். எந்த ஒரு தாந்திரிக முறைகளாக இருந்தாலும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி, அல்லது மந்திர ஜபங்களாக இருந்தாலும் சரி, நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தும் பொழுது நல்ல விளைவுகள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். ஆனால் தவறான நோக்கங்களுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸை பயன்படுத்தும் பொழுது தவறான விளைவுகள் உடனடியாக கிடைக்கும். சோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நீங்க நல்ல விஷயங்களுக்காக மட்டும் தான் இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் இது போன்ற மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.